நீலமலை தொலைக்காட்சியின் நகர்வளப் பகுதி. செய்திகளை வாசிப்பது மலைகளின் அரசி நீலமலை அன்பில். இன்றைய நகர்வளப் பகுதியில் தமிழகத்தினுடைய முதல்வர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்கின்ற அருமையான தலைவர் தளபதி அவர்கள் தலைமையில் தமிழகத்தில் சிறப்பான நல்லாட்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த நல்லாட்சியை கிராமங்கள் தோறும், நாடு நகரங்கள், கிராமங்கள், சிற்றூர்கள் என்று எல்லா பகுதியிலும் தளபதி ஸ்டாலின் குரல் தென்னை பிரச்சாரம் என்று தமிழகம் முழுவதும் பல்வேறு கிராமங்கள் முதல் நகரங்கள் வரை நடைபெற்று வருகிறது. இதனை திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர்கள், செயலாளர், தொண்டர்கள், மகளிர் என பலரும் சென்று மக்களிடத்திலே நேரடியாக சென்று அவர்கள் இல்லங்களிலே அவருடைய வீட்டு திண்ணையிலே அமர்ந்து தளபதி அவர்கள் கொண்டு வந்த நலத்திட்டங்களை பற்றி எடுத்துச் சொல்லும் நிகழ்ச்சி ஒவ்வொரு பகுதியிலும் நடைபெற்று வருகிறது. இது போன்ற நிகழ்ச்சி நீலகிரி மாவட்டம் பல்வேறு இடங்களிலே தொடர்ச்சியாக நடைபெற்று வருகிறது. அந்த பகுதியிலே இருக்கின்ற மாவட்ட செயலாளர்கள், ஒன்றிய செயலாளர்கள், நகர செயலாளர்கள், பேரூராட்சி செயலாளர்கள், கிளை செயலாளர்கள் என்று பலரும் இந்த நிகழ்ச்சியை தொடர்ச்சியாக நடத்தி வருகிறார்கள். இது போன்ற ஒரு நிகழ்ச்சி நீலகிரி மாவட்டம் கூடலூர் பகுதியில் கூடலூர் நகர கழகத்தினுடைய செயலாளராக இருக்கின்ற இளம் சிங்கம் சா இளஞ்செழியன் தலைமையிலே பல்வேறு இடங்களிலே நடைபெற்றது. கூடலூர் பகுதியிலே நகராட்சிக்கு உட்பட்ட 16 வார்டு பகுதியில் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் நகர கழகத்துடைய செயலாளர் இளம் சிங்கம் சா இளஞ்செழியன் அவர்கள் தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் அந்த பகுதியினுடைய 16வது வார்டினுடைய கவுன்சிலராக இருக்கின்ற ஆபிதா தாகீர் அவர்கள் இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை கிளை செயலாளர் பாலகிருஷ்ணனோடு இணைந்து சிறப்பாக செய்திருந்தார். இதில் நகர கழகத்துடைய செயலாளர் சா இளஞ்செழியன் அவர்கள் கலந்து கொண்டு தளபதி தருகின்ற நலத்திட்டங்கள், மகளிருக்கு இலவச பேருந்து வசதிகள், மகளிருக்கு உரிமை தொகை 1000 ரூபாய், உடல் ஊனமற்றவர்களுக்கு 1000 ரூபாய், இன்னும் முதியோர் பென்ஷன் என்று இன்றைக்கு அதிகப்படுத்தி வழங்குகின்ற அந்த உதவித்தொகையை உரிமை தொகையாக மாற்றி வழங்கிக் கொண்டிருக்கிறார். எப்படிப்பட்ட சிறந்த ஆட்சி மீண்டும் தொடர வேண்டும். மத்தியிலும் நம் சொல்லை கேட்கின்ற தளபதி, கைகாட்டுகின்றவர், நாட்டினுடைய பிரதமராக வர வேண்டும் என்று இங்கே நமது தொகுதியிலே நாடாளுமன்ற தொகுதியினுடைய உறுப்பினராக இருக்கின்ற நீலமலை நெப்போலியன் ஆர் ராசா அவர்கள் நிற்கிறார்கள். அவர்களுக்கு உங்களது பொன்னான வாக்கை உதயசூரியன் சின்னத்திலே தாருங்கள் என்று தாய்மார்கள் இடத்திலே நகர கழகத்தினுடைய செயலாளர் இளம் சிங்கம் சா இளஞ்செழியன் அவர்கள் கேட்டார்கள் என்றும், இந்த நிகழ்ச்சியில் பலரும் கலந்து கொண்டார்கள் என்றும், இதில் நகர கழகத்தினுடைய துணை செயலாளராக இருக்கும் என்றும் அன்பு நெஞ்சம் கொண்ட ஜாபுல்லா அவர்கள், மாவட்ட பிரதிநிதியாக இருக்கின்ற போக்குவரத்து கழகத்தினுடைய மண்டல செயலாளராகவும் செயலாற்றிக் கொண்டிருக்கின்ற அஞ்சா நெஞ்சன் நெடுஞ்செழியன் அவர்களும், வார்டு செயலாளர் பாலகிருஷ்ணன், நகரமன்ற உறுப்பினர் ஆபிதா பேகம், இளைஞரணி விஜயகுமார், நியாஸ், செல்வத்துக்கே பாரதி செல்வபாரதி, அபுதாகிர், கிஷோர் குமார், புனிதா, ராமையா, சலாம், அக்பர் அலி, சின்னத்தம்பி, நசீர், சங்கீதா, சபீரா, சுலைகா மற்றும் திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்தவர்களும், காசிம் வயல் பகுதியிலே இருக்கின்ற பொதுமக்கள் என பலரும் பெரும் திரளாக கலந்து கொண்டு நகர கழக செயலாளருடைய ஆழ்ந்த உரையை கேட்டு சிறந்த முடிவை எடுப்போம் என்று சொன்னதாக நமது நகரவள பகுதிக்கு நகரமன்றத்தினுடைய உறுப்பினர் ஆபிதா அவர்கள் தெரிவித்ததாக நமது செய்தியாளர் பிரசாத் அவர்கள் இதனை நமது நகரவள பகுதிக்கு தெரிவித்திருக்கிறார். இந்தியாவை ஆளக்கூடிய பிரதமர் யாருன்னு தீர்மானிக்கக்கூடிய தேர்தல் யார் ஆளுகிறது? மோடி ஆளுநர் இருக்காரு. 10 வருஷம் ஆளுநர் இருக்காரு. மோடி 10 வருஷம் ஆளுநர் இருக்காரு இல்லையா?
நம்ம ஏதாச்சும் ஒரு நாளாச்சும் நிம்மதியா இருந்திருக்குமா அந்த மோடினால? குறிப்பா பெண்கள் நீங்க தான் ஒரு நாள் நிம்மதியா இருந்திருக்கீங்களா? மோடி ஆட்சிக்கு வரும்போது 400 ரூபாய் 410 ரூபாய் கேஸ் எடுத்துட்டு என்ன விலைக்கு வச்சுக்கணும்? 1100 ரூபாய்க்கு விலை கொடுத்து வாங்குறீங்களா? இந்த ஒரு வாரத்தை 4 நாள்ல தேர்தல் அறிவிக்கிறாரு. நேற்று வந்து 100 ரூபாய் குறைச்சிருக்காரு. எதுக்கு குறைக்கிறாரு? 10 வருஷமா கஷ்டப்பட்டோம். 400 ரூபாய் இருந்த பொருள் 1000 ரூபாய்க்கு விட்டுட்டு திடீர்னு 100 ரூபாய் குறைக்கிறா. எதுக்கு குறைக்கிறாரு? தேர்தல் வருது போட்டு குறைக்கிறாரு. அதனால மக்கள் ஏமாந்துட போறீங்களா? உங்களுக்கு எல்லாம் தெரியாதா? 10 வருஷமா 1100 ரூபாய் கொடுத்து வாங்கிட்டு இருக்க திடீர்னு 100 ரூபாய் குறைக்க கேள்வி கேட்க மாட்டீங்களா? அதே மாதிரி இப்போ உங்களுக்கு நம்ம தலைவர் ஆட்சிக்கு வந்து கிட்டத்தட்ட 2-2.5 வருஷம் ஆச்சு. 33 மாசம் ஆச்சு. நம்ம ஆட்சிக்கு வரும்போது தமிழ்நாட்டு நிலைமை எப்படி இருந்துச்சு? உலகளாவிய நிலைமை எப்படி இருந்துச்சு? எல்லாமே கொரோனாங்கிற பாதிப்புல வீட்டுல வெளியே வர முடியாத சூழ்நிலை இருந்தோம் இல்லைங்களா? யாருமே வீட்டை விட்டு வெளியே வர முடியாது. உங்களை வீட்டுல வச்சுக்கிட்டே என்ன பண்ணாரு? 2,000 ரூபாய் 4,000 ரூபாய் கொடுத்தாரு இல்லையா? வரும்போது 10 வருஷம் இதுக்கு முன்னாடி 10 வருஷம் தொடர்ந்து அதிமுக ஆட்சியில் இருந்தாங்க. போகும்போது கஜானாவெல்லாம் காலி பண்ணிட்டு போயிட்டாங்க. நம்ம ஆட்சிக்கு வரும்போது கஜானாவில் 10 காசு இல்லை, இதெல்லாம் தொடச்சிட்டு போயிட்டாங்க. இருந்தாலும் கூட அவ்வளோ பெரிய கொடிய நோயை கட்டுப்படுத்தி மத்திய அரசாங்கம் நமக்கு வேக்சின் கூட தரமாட்டேன், தடுப்பூசி கூட தரமாட்டேன், தடுப்பூசி கூட நமக்கு தரமாட்டேங்கிறாங்க. தடுப்பூசியை நானே தயார் பண்ணிக்கிறேன், நீ தராட்டி போயான்னு சொல்லி போட்டு நானே தயார் பண்ணிக்கிற தலைவர் எடுக்க முடியல. அப்புறம் கொஞ்சம் கொடுத்தாங்க. நம்ம விலை கொடுத்து தான் வாங்கணும். அது தடுப்பூசி மத்திய அரசு விலை கொடுத்து மோடி நமக்கு சும்மா தர கிடையாது. மோடி வந்து நமக்கு விலைக்கு தான் வித்தாரு, விலைக்கு வாங்கி தான் தடுப்பூசி கொடுத்தோம், மக்கள் எல்லாம் காப்பாற்றணும். ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் பெரிய உயிரிழப்புலாம் ஒன்றுமே இல்லை, எல்லாம் சரி பண்ணியாச்சு. எல்லாத்துக்கும் 4,000 ரூபாய் கொடுத்தாங்க. ஆட்சிக்கு வரும்போது என்ன பண்ண சொன்னோம்? நம்ம மகளிர் எல்லாத்துக்குமே உரிமை தொகை 1000 ரூபாய் கொடுக்குறேன்னு சொன்னாங்க இல்லையா? எல்லாத்துக்கும் 1000 ரூபாய் வந்துருக்கு. ஒரு சில பேருக்கு சில காரணங்களால வராம இருக்குது, வண்டி வாகனங்களுக்கும் வராம இருக்குது. அதுக்கு முன்னாடி ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கு. இதுல ஒரு சில பேர் கிலோமீட்டர் அந்த அப்ளிகேஷன் கொடுத்துருக்காங்க, அதுவும் வந்து எல்லாத்துக்கும் மாசம் 1000 ரூபாய் அக்கௌண்ட் வந்துருக்கு. அதே மாதிரி உங்க குழந்தைங்களுக்கு வந்து காலையில ஷிஃப்ட் பண்ணி கொடுத்தோம் தானே? காலையில் 7 மணிக்கு வேலைக்கு போறவங்க, வேலைக்கு போற டைம்ல பிள்ளைங்களுக்கு நம்ம வந்து சாப்பாடு செஞ்சு கொடுக்க முடியாத சூழல் இருக்கும்போது பிள்ளைங்களை ஸ்கூலுக்கு மட்டும் அனுப்பிவிடுங்க, காலை உணவு நானே கொடுக்கன்னு சொல்லி தலைவர் என்ன பண்றாரு? குழந்தைங்களுக்கு எல்லாம் காலையில டிஃபன் கொடுக்குறாரு, அந்த திட்டம். அப்புறம் வந்து மகளிருக்கெல்லாம் விடியல் பயணம் இலவசமாக, விலையில்லா பஸ் பயணம், கட்டணமில்லா பஸ் பயணம். இவ்வளவு காலம் கூலூருக்கு இல்லாம இருந்தது, இப்ப கூலூருக்கும் வந்துருச்சு. தெரியுமா உங்களுக்கு? எல்லாத்துக்கும் தெரியுமா? கூலூருக்கும் வந்துருச்சு. கிட்டத்தட்ட நீங்க ஊட்டிக்கு போற மாதிரி இருந்துச்சுனாக்க போய்க்கலாம். ஒரு 30-40 கிலோமீட்டர் வரைக்கும் கொடுத்துருக்காங்க. அதுல சின்ன ஒரு கரெக்ஷன் வந்துச்சுன்னா ஊட்டிக்கு நீங்க ஃப்ரீயாவே போய்க்கலாம். இந்த பக்கம் சேரம்பாடிக்கிறப்ப எல்லா பக்கம் போய்க்கலாம் நீங்க, அப்படிங்கிற ஒரு திட்டமும் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி வீட்டுல படிச்ச பசங்க +2 வரைக்கும் முடிச்சிருப்பாங்க. +2க்கு மேல உயர்கல்வி படிக்கிறதுக்கு மாசம் பொண்ணுங்களுக்கு மாசம் 1000 ரூபாய் கொடுக்குறோம் இல்லையா? எல்லாத்துக்குமே 1000 ரூபாய் கிடைக்கும். அதே மாதிரி நீங்க ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் நம்ம வந்து இதுல சொன்னோம், இது தேர்தல் பரப்புற போது சொன்னோம், எல்லாத்துக்கும் 5 பவுனுக்கு இருக்க நகைகள் லோன் வாங்கியிருந்தீங்கன்னாக்க நகையை தள்ளுபடி பண்றோம்னு சொன்னோம். அதே மாதிரி 5 பவுன் நகை லோன் வாங்கி எல்லாம் திருப்பி வாங்கியிருப்பீங்களே, எல்லாம் வந்திருக்குது இல்லையா? நீங்க எல்லாருமே சுய உதவி குழுக்கள் இருக்கிறீங்க. சுய உதவி குழுவிலையும் லோன் வாங்கியிருப்பீங்க. தனியா வந்து 5 லட்சம் 1 லட்சம் 2 லட்சம் 50,000 லோன் வாங்கியிருக்கீங்க எல்லாமே. அதுக்கும் கிட்டத்தட்ட நிறைய பேர் தள்ளுபடியா இருக்குது. 2800 கோடி ரூபாய் சுய உதவி குழுக்கும் தள்ளுபடி பண்ணிருக்காங்க. இந்த தள்ளுபடி யாருக்கு தானே கொடுக்கலாம்? கிடைச்சிருக்குது இல்ல? 50,000 ரூபாய் 1 லட்சம் ரூபாய் வாங்குறதுக்கு நிறைய பேருக்கு அதுவும் தள்ளுபடி ஆயிருக்கு. அப்புறம் மக்களை தேடி மருத்துவ திட்டம், வீட்டுக்கு வீடு நர்ஸுங்க வராங்க தானே, வந்து உங்களுக்கு சுகர் இருக்கா பிபி இருக்கான்னு செக் பண்றாங்கல்ல, ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்தாக்கி இங்கே பாக்குறாங்க பிடிக்கிறாங்க. அதையும் மேற்கொண்டு பிரச்சனை முடியாது ஹாஸ்பிட்டலுக்கு போது ரெஃபர் பண்றாங்க. அதுவும் நம்மைக்காக 48 திட்டம்னு ஒன்று இருக்குது. அதுலயும் உங்களுக்கு வந்து உங்களோட நோய் என்னன்னு ஆராய்ச்சி அதில் உயர் சிகிச்சையும் நமக்கு வந்து கலைஞர் காப்பீட்டு மூலியமா, முதலமைச்சர் மருத்துவ காப்பீட்டு மூலியமா உங்களுக்கு வந்து அதுவும் செஞ்சு கொடுக்குற திட்டங்கள்லாம் நிறைய இருக்குது. அதே மாதிரி உயர்கல்வி படிக்கிற பசங்களுக்கு இன்னொரு சொல்லணும் உங்களுக்கு. இப்போ ஒரு வீட்டில் வந்து அம்மா அப்பா இருப்பாங்க, அம்மா அப்பா குழந்தை இருக்கும், ஒருத்தர் யாரும் இறந்துருவாங்க, அம்மா இறந்துரும் அப்பா இறந்துரும். சிங்கிள் பேரண்ட் சொல்லுவாங்க இல்லையா? ஒரு சின்ன ஒரு பெற்றோர் இருக்கவங்களுக்கு அந்த குழந்தைங்களுக்கு 6 முதல் 12 படிக்கிற குழந்தைங்களுக்கு மாசம் 4000 ரூபாய் கொடுக்குறாங்க. மாசம் 4000 சிங்கிள் பேரண்ட். ஒன்று அம்மா இருப்பாங்க, அப்பா இருந்து போயிடுவார், யாராவது சிங்கிள் பேரண்ட்களுக்கு மாசம் 6லேருந்து 12 கிளாஸ் படிக்கிற பிள்ளைங்களுக்கு மாசம் 4000 ரூபாய் கூட்டுறது திட்டம் இருக்குது. அதே நீங்க யாரெல்லாம் அப்படி சம்மந்தப்பட்டவங்க யாராவது இருந்தீங்கன்னா அது சரியா வழிமுறை என்னன்னு பார்த்து அதை நீங்க வந்து பயன்படுத்திக் கொள்ளலாம்.
அதே மாதிரி பெட்ரோல் டீசல் விலை 40 ரூபா, இந்த டீசல் விலை இன்னைக்கு 100 ரூபாய்க்கு விற்கிது. பெட்ரோல் வந்து 100 ரூபாய்க்கு விற்கிது, இப்போ டீசல் 95 ரூபாய்க்கு விற்கிது. உண்மைதானே? இப்போ இதே திருப்பியும் இந்த தேர்தல் திருப்பி நம்ம மோடியை தேர்ந்தெடுத்ததுக்கு நம்ம நிலைமை என்ன ஆகும்? 4 ஆண்டுக்கு தேர்தலை வச்சுக்கிட்டு நேற்று சிஏ திட்டத்தை அமல்படுத்தியிருக்காரு. 2019 அறிவித்த திட்டம் நாடு ஃபுல்லாக எதிர்ப்பு, பெரிய எதிர்ப்பு வந்து பெண்டிங் வச்சிருந்தாங்க. அதுக்கு வந்து செயல் வடிவம் கொடுக்காம வச்சிருந்தாங்க. நேற்று திடீர்னு 5:30 மணிக்கு மோடி ஏதோ சொல்ல போறான்னு சொல்லிட்டு இந்த சிஏ திட்டத்தை சிஏ திட்டம் உங்களுக்குலாம் தெரியும், முஸ்லீம்களுக்கு எல்லாத்துக்கும் சிஏ திட்டம் தெரியும். சிஏ திட்டம் அதனால என்ன பாதிப்பு வரப்போகுது, அதனால இங்கே முஸ்லீம்களுக்கு என்ன பாதிப்பு, முஸ்லீமுக்கு மட்டும் பாதிப்பு கிடையாது, நாளைக்கு எல்லா மதத்துக்குமே பாதிப்பு தான். இன்னைக்கு அது தெரியுது, குறிப்பிட்ட ஒரு மதத்துக்கு மட்டும்தான் பாதிப்பு மாதிரி தெரியுது. ஆனால் அதில் வந்து நாளைக்கு வந்து வஞ்சிக்கப்படக்கூடியவர்கள் எல்லாருமே வஞ்சிக்கப்பட போகிறாங்க. அதனால நீங்கள் தயவு செஞ்சு இந்த வரக்கூடிய தேர்தலில் வந்து நமக்கு ராசானந்தன் நிற்கிறார். திருப்பியும் ராசானந்துக்கு நீங்கள் எல்லாம் உதயசூரியன் வாக்களித்து அவர் பெருவாரியான வாக்குறுதியை வெற்றி பெற செய்யணும். ராசானன் ஏன் மாதிரி ஒரு ஆள் தான். ஏன் நான் சாதாரண தொண்டை உங்களுக்கு தெரிஞ்சு உட்காந்துட்டு இருக்கிறேன், உண்மைதானே? அதே மாதிரி அவரும் உட்காரக்கூடிய ஆளு தான். நாளைக்கு உங்களுக்கு ஒரு தேவை, ஒரு விஷயத்தில் ஏதோ நல்லது கெட்டது ஆகி போச்சு, வர முடியல, அவர் எப்பயாவது வந்து தெரியப்படுத்தி நேர்லயே வர்றாரு, இல்லைன்னா எப்பயாவது வந்து பார்க்க சொல்றாரு. நாளைக்கு தாயிரை கூடவே இருந்த பையன் இறந்து போயிட்டான், தாயிரை வீடு தெரிஞ்சு பார்த்தாரு, அதுதானே? அந்த மாதிரி ஒரு தலைவர் வந்து அப்பேற்பட்ட ஒரு ஆளை தான் நமக்கு எம்பியா போட்டிடுறாரு. அவரை நீங்க எல்லாம் சேர்ந்து பெருவாரியான வாக்குறுதியை வெற்றி பெற செய்யணும். தலைவர் அவர் வந்து கிட்டத்தட்ட 40 தொகுதியிலையும் நம்ம தான் வெற்றி பெற போறோம். தமிழ்நாடு புதுச்சேரிக்கு நம்ம தான் வெற்றி பெற போறோம். இங்க யாரு தலைவர் யாரு கை கட்டுறாரோ அவர் தான் பாரத பிரதமரா வரப்போறாரு. இந்த மனுஷனை வச்சுக்கிட்டு நம்ம இந்த மோடியை வச்சுக்கிட்டு இருக்குது. எங்க முதலமைச்சர் எங்களுக்கு ஹெல்ப் பண்றாரு, உங்களுக்கு அது என்ன பிரச்சனை? நீங்க எதுக்கு அது பிச்சை காசு சொல்றீங்க? உங்களுக்கு அது பிச்சை காசு தான், எங்களுக்கு அது பிச்சை காசு தான். எங்கள் முதலமைச்சர் வாயர், முதலமைச்சர் வாயர், முதலமைச்சர் வாயர். எத்தோடு நகர்வலம் நிறைவு பெறுகிறது. வணக்கம்.